அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் fluid dynamics என்ற டாப்பிக்கில் உள்ள ரிமைனிங் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் பெர்னௌலிஸ் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஒன், இட் இஸ் அசியூம்டு தட் நோ எனர்ஜி ஹஸ் பீன் சப்ளைடு. ஸோ பெர்னௌலி ஈக்குவேஷனுடைய அசம்ஷன் என்னென்னா டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ தெர் இஸ் நோ எனர்ஜி சப்ளை அண்ட் தெர் இஸ் நோ எனர்ஜி ரிலீஸ். ஓகேங்களா, சப்ளை கிடையாது, எனர்ஜி சப்ளைன்னு அதில் கிடையாது. ஸோ டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அது எந்த ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டாலும் சரி. அப்போ 1 கரெக்டு. நெக்ஸ்ட்டு த வெலாசிட்டி ஆஃப் ஸ்டெடி ஸ்ட்ரீம் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோ வில் டிபெண்ட் ஆன் தி கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த ஸ்ட்ரீம். ஸோ ஸ்டெடி ஃப்ளோன்னு வரும்போது வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா செக்ஷனோட, அதாவது கிராஸ் செக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதான் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் படி A1 V1 = A2 V2, அதாவது ஏரியா இன்க்ரீஸ் ஆனால் வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வெலாசிட்டி ஆஃப் ஸ்ட்ரீம் வந்து ஸ்டெடி ஸ்ட்ரீம் சொன்னால் இட் டிபெண்ட்ஸ் ஆன் cross sectional area of the stream. ஓகேங்களா, ஸோ அது வந்து கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 1, 2 ஆர் கரெக்டு. நெக்ஸ்ட், கன்சிடர் த 2 sections 1 and 2 along a flow stream. In this reach, if Q is work done by a pump, W is work absorbed by the turbine, rho is density of water, and G is acceleration of gravity, with P, V and Z carrying standard meanings, Bernoulli's equation will read P1 by rho plus V square by 2G plus Z1 is equal to P2 by rho plus V2 square by 2G plus Z2 plus W plus Gன்னு போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பம்ப் ஒர்க் வந்து இங்கே என்னவா மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா Qன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. Q இஸ் ஒர்க் டன் பை எ பம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த இங்கே ஜின்றது கூட Qவை தான் அப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு மற்ற அதே மாதிரி டோட்டலாக வந்து P பை ரோ ஜி இல்லை, P பை ரோன் மட்டும் இருக்குது, அதுவும் ஒரு மிஸ்டேக் தான். நெக்ஸ்ட்டு பெர்னௌலிஸ் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். சப்போஸ் ஏதாவது லாஸ் ஆச்சு அப்படின்னா, எனர்ஜி லாஸ் இருந்ததுன்னா கூட அதை நம்ம என்ன பண்ணோன்னா இந்த வெலாசிட்டி ஹெட், ப்ரெஷர் ஹெட்டு, பொட்டன்ஷியல் ஹெட், இதை மூணையும் ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடில் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா, பட் இந்த பம்ப் ஒர்க்கு இதெல்லாம் வந்தது அப்படின்னா, இப்போ பம்ப் ஒர்க்குன்றது ஒர்க் ப்ரொடியூசிங், ஒர்க் அப்சார்பிங், அதே மாதிரி டர்பைன்றது ஒர்க் ப்ரொடியூசிங். ஸோ இந்த எங்கே வந்து நமக்கு பம்ப் ஒர்க் நடக்குதோ அதை வந்து ஒரு சைட்லையும் இன்னொரு சைடில் டர்பைன் ஒர்க்கையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்போ அந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 1 and 2 தான் கரெக்டு, தேர்டு வந்து ராங் தான், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஸோ இங்கே வந்து பம்ப் ஒர்க்கு டர்பைன் ஒர்க் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா P by rho ப்ளஸ் V1 square by 2 ப்ளஸ் G Z1 ப்ளஸ் பம்ப் ஒர்க்கு லெஃப்ட் சைடில். ரைட் சைடில் அதே ஃபார்மேட்டில் P by rho ப்ளஸ் V square by 2 ப்ளஸ் G Z ப்ளஸ் டர்பைன் ஒர்க்னு வரணும். ஓகேங்களா, ஸோ இந்த ஜி வந்து மல்டிப்ளிகேஷனில் வந்துறதுனால நம்ம P பை ரோஜின்னு எடுக்கிறதில்ல. இந்த ஈக்குவேஷன்லேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து ஜியை மல்டிப்ளை பண்ணால் கூட V ஸ்கொயர் பை 2Gன்னு வரக்கூடாது, V ஸ்கொயர் பை 2ன்னு தான் வந்திருக்கணும். ஸோ ஈக்குவேஷன் ஆல்ரெடி ராங்காக தான் இருக்குது. ப்ளஸ் இந்த பம்ப் ஒர்க் டர்பைன் ஒர்க் வந்தது அப்படின்னா ஒரு சைடில் பம்ப் ஒர்க்கும் இன்னொரு சைடில் டர்பைன் ஒர்க்கும் ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி பெர்னௌலி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 1 and 2 மட்டும் கரெக்ட். என்னது, வெலாசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் கிராஸ் செக்ஷன் ஃபார் ஸ்டெடி ஃப்ளூயிட் ஃப்ளோ. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தெர் இஸ் நோ எனர்ஜி சப்ளை. ஏன்னா பெர்னௌலி ஈக்குவேஷனோட முக்கியமான அசம்ஷன் பார்த்தீங்கன்னா அங்கே எனர்ஜி சப்ளைன்னு எதுவுமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஃபார் அ லிக்விட் கம்மிங் அவுட் ஆஃப் எ நாசில் மேக்ஸிமம் ஹைட் அட்டைன்ட் ஈஸ். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் ஒரு ஜெட்டு ரிலீஸ் ஆகுது, இல்லை ஒரு ஸ்டோன் த்ரோ பண்ணுறது, இந்த மாதிரி வரும்போது அந்த ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நேச்சரில் தான் இருக்கும். இந்த மாதிரி ஏரோப்ளேன் இந்த நேச்சரில் தான் வரும். ஸோ இதுக்கு வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த பார்ட்டிக்கல் திரும்ப கிரவுண்டை ரீச் பண்ணும்போது டோட்டலாக இருக்கிற கவரான ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி மேக்ஸிமம் ஹைட் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே நம்ம சிம்பிளாக இந்த யூனிஃபார்ம் அக்ஸலரேஷன் ஈக்குவேஷன் ஃபாலோ பண்ணி, அதாவது S = UT + ½ AT², V square = U square + 2AS, அப்புறம் V = U + AT, இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து இங்கே நம்ம இதுக்கான ஆன்சர் கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மேக்ஸிமம் ஹைட்டுன்னு வந்ததுன்னா U² sin² θ / 2Gன்னு வரும். அதே டைம் ஆஃப் ஃப்ளைட்டுன்னு கேட்டாங்கன்னா டோட்டலாக இந்த பார்ட்டிக்கல் அந்த நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற டைம் அப்படின்றப்போ இந்த மேக்ஸிமம் ஹைட்டு ரீச் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்குதுன்னா திரும்ப அதே ஹைட்லேருந்து கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கு சேம் டைம் தான் எடுத்துக்கும். ஸோ 2 times U sin θ/Gன்னு சொல்லலாம். சப்போஸ் மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணுறதுக்கான டைம் மட்டும் கேட்டாங்கன்னா U sin θ/G, கிரவுண்ட் ரீச் பண்ணுறதுக்குன்னு டோட்டல் டைம் கேட்டாங்க, இல்லை டைம் ஆஃப் ஃப்ளைட்னு கேட்டாங்கன்னா 2U sin θ/G. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபார் அ லிக்விட் கம்மிங் அவுட் ஆஃப் நாசில் அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரீ லிக்விட் ஜெட்டுன்னு சொல்கிறாங்க.
Free liquid jet is defined as the jet of water coming out from the nozzle in atmosphere. ஓகேங்களா, அட்மாஸ்பியரில் நாசிலேருந்து வெளில வர்ற அந்த ஜெட்டை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரீ லிக்விட் ஜெட்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த பேரபோலிக் பாத் தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த இது மேக்ஸிமம் ரேஞ்சு கவர் பண்ணணும் அப்படின்னா அந்த தீட்டா அந்த ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 45 டிகிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஹைட்டுக்கான ஈக்குவேஷன் கேட்குறாங்க. ஸோ யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை 2g, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு த ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி இஸ் அப்ளிகபிள் வென் த ஃப்ளோ. கண்டினியூட்டி ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறது எப்போ பண்ணுவோன்னா வெலாசிட்டி இஸ் யூனிஃபார்ம் அட் ஆல் கிராஸ் செக்ஷன், இஸ் ஸ்டெடி, இஸ் ஒன் டைமென்ஷனல், ஆல் ஆஃப் தி அபோவ். ஸோ கண்டினியூட்டி ஈக்குவேஷன்றது இங்கே இருக்கிற எல்லா கண்டிஷனுக்குமே மேட்ச் ஆகும். ஸ்டெடி ஃப்ளோனாலும் அப்ளை பண்ணலாம், யூனிஃபார்ம் ஃப்ளோனாலும் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வெலாசிட்டி இஸ் யூனிஃபார்ம் அட் ஆல் செக்ஷன்ஸ்ன்றதே வந்து ஆல் கிராஸ் செக்ஷன்றதே என்னது யூனிஃபார்ம் ஃப்ளோ தான். ஸோ ஸ்டெடி ஃப்ளோ, யூனிஃபார்ம் ஃப்ளோ, அது ஒன் டைமென்ஷனாக இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இதில் என்ன ஆல் ஆஃப் தி அபோவ் தான் கண்டினியூட்டி ஈக்குவேஷனுக்கு கரெக்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ ஸ்டெடி ஒன் டைமென்ஷனல் ஓகே. கண்டினியூட்டி ஈக்குவேஷன் வந்து ரோ ஏவின்னு சொல்லுவோம், ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். அதில் ஒரு வேளை கம்ப்ரஸிவ் ஃப்ளூயிடாக இல்லாமல் இன்கம்ப்ரஸிவ் ஃப்ளூயிடாக இருந்ததுன்னா டென்சிட்டி கான்ஸ்டன்ட், ஸோ ரோ கேன்சல் ஆகிடும். A1 V1 ஈக்குவல் டு A2 V2ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு த ஈக்குவேஷன் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் இஸ் கால்டு கண்டினியூட்டி ஈக்குவேஷன். கண்டினியூட்டி ஈக்குவேஷன் வந்து என்ன பிரின்சிபல் பேஸ் பண்ணியிருக்குன்னா கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் தான். Thus, for a fluid flowing through the pipe at all the cross section, the quantity of fluid per second, flow per second is constant. ஓகேங்களா, எவ்வளோ அமௌண்ட் ஃப்ளோ ஆகுதுன்றது எல்லா பாயிண்ட்லேயுமே கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. பர் செகண்டுக்கு எவ்வளோ அப்படின்றது. நெக்ஸ்ட்டு த மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி அட் ஸ்டாக்னேஷன் பாயிண்ட் இஸ் அன் இம்மர்ஸ்டு பாடி இஸ். ஓகேங்களா, ஆஃப் அன் இம்மர்ஸ்டு பாடி, அதாவது த மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி அட் ஸ்டாக்னேஷன் பாயிண்ட். ஸ்டாக்னேஷன் பாயிண்ட் அப்படின்னாலே வந்து மொத்த கைனடிக் எனர்ஜியும் ப்ரெஷர் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிற பாயிண்ட்டு. அப்போ என்ன ஆகுது, அந்த இடத்துல வெலாசிட்டி ரிமைன்ஸ் ஜீரோ ஆகுது, வெலாசிட்டி பிகம்ஸ் ஜீரோ ஆகுது. அந்த பாயிண்ட்டை தான் நம்ம ஸ்டாக்னேஷன் பாயிண்ட்னு சொல்கிறோம். ஒரு மோஷனில் இருக்கிற ஒரு பாடி வந்து நம்ம திடீர்னு அதனுடைய வெலாசிட்டியை ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாயிண்ட் தான் ஸ்டாக்னேஷன் பாயிண்ட் சொல்லுவாங்க. ஸோ த மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி அட் ஸ்டாக்னேஷன் பாயிண்ட் ஆஃப் அன் இம்மர்ஸ்டு பாடி இஸ் ஜீரோ. ஓகேங்களா, இன் இம்மர்ஸ்டு பாடி. ஓகேங்களா, ஸ்டாக்னேஷன் பாயிண்ட் இன் an immersed body is 0. ஆப்ஷன் ஏ. த மோஸ்ட் அப்ராப்ரியேட் கவர்னிங் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஐடியல் ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆர். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். ஐடியல் ஃப்ளூயிட் ஃப்ளோன்னா அதுக்கான அப்ராப்ரியேட் ஈக்குவேஷன் வந்து ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன். ஓகேங்களா, ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன் தான் வந்து ஐடியல் ஃப்ளூயிடுக்கு யூஸ் ஆகும். நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன் வந்து விஸ்கஸ் ஃப்ளோவுக்கு அல்லது விஸ்கஸ் ஃப்ளூயிடுக்கு யூஸ் ஆகும். ரெனால்ட்ஸ் ஈக்குவேஷன் வந்து டர்புலன்ட் ஃப்ளோவுக்கு யூஸ் ஆகும், டர்புலன்ஸ் ஃப்ளோவுக்கு யூஸ் ஆகும். டர்புலன்ட் ஃப்ளோவுக்கு ஹேகன் பாய்ஸ்லி ஈக்குவேஷனும் பார்த்திங்கன்னா விஸ்கஸ் ஃப்ளோவுக்கான ஈக்குவேஷன் தான், அல்லது லேமினார் ஃப்ளோவுக்கான ஈக்குவேஷன் தான். ஸோ இதில் ஆப்ஷன் ஏ வந்து ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன். ஸோ இதில் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் கவர்னிங் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஐடியல் ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆர் ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன். This is the equation of motion in which the force due to gravity and pressure are taken into consideration. இதில் ப்ரெஷர் ஃபோர்ஸும் கிராவிட்டி ஃபோர்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. நேவியர் ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷனாக இருந்தது அடிஷ்னலாக ஒரு விஸ்கஸ் ஃபோர்ஸும் எடுத்துக்குவாங்க. பட் ஐடியல் ஃப்ளூயிடுக்கு விஸ்காசிட்டி கிடையாது, அதனால தான் அந்த ஃபோர்ஸ் நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அப்படி விஸ்கஸ் ஃபோர்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஆய்லர்ஸ் ஈக்குவேஷன். This is derived by considering the motion of the fluid element along the streamline. அப்புறம் இந்த ஃப்ளோ வந்து ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோவாக இருக்கணும். பெர்னோலி ஈக்குவேஷனுக்கும் இது ஒரு முக்கியமான அசம்ஷன், ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ அப்படின்றது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு த ஃப்ளோ கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை லாப்லாஸ் ஈக்குவேஷன். இஃப் ஃப்ளோ கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை லாப்லாஸ் ஈக்குவேஷன், இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக லேப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதில் வந்து வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளோ வந்து இர்ரோட்டேஷன் சொல்லுவாங்க. இங்கே என்ன ஆன்சர் ஆப்ஷன் என்னென்ன இருக்குன்னா ஃப்ளோ ரொட்டேஷன் இருக்குது, கண்டிப்பாக கிடையாது. ஃப்ளோ டஸ் நாட் சாட்டிஸ்ஃபை கண்டினியூட்டி ஈக்குவேஷன், இல்லை லேப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாலே கண்டினியூட்டியும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. ஃப்ளோ இஸ் இர்ரோட்டேஷனல் அண்ட் சாட்டிஸ்ஃபை கண்டினியூட்டி ஈக்குவேஷன், இதுதான் கரெக்ட். இர்ரோட்டேஷனல்ன்றது கன்ஃபார்மு, இர்ரோட்டேஷனல் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக கண்டினியூட்டி ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். ஆப்ஷன் டியில் வந்து நாட்னு சொல்லியிருக்காங்க, ஸோ அது கிடையாது. So if flow conditions satisfy Laplace equation, then the flow is irrotational and statics continuity equation. Laplace and satisfies continuous equation. Laplace equation பார்த்தீங்கன்னா நமக்கு டோ ஸ்கொயர் பை பை டோ எக்ஸ் ஸ்கொயர் அந்த மாதிரி. இப்போ 2 டைமென்ஷனல்னா பை ஒய் ஸ்கொயர் வரும், 3 டைமென்ஷனல்னா பை இசட் ஸ்கொயரும் சேரும், ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவோம். If velocity potential function satisfy the Laplace equation, then it also satisfy continuity equation and hence the flow is possible. அப்போ தான் flow வந்து possible அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு the divergent portion of a venturi meter is made longer than convergent portion in order to. இந்த divergent portion
லென்த்தியராக இருக்கும், லாங்கராக இருக்கும். எது கன்வர்ஜென்ட்டை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி ஆங்கிள் பார்த்தீங்கன்னா லெஸராக இருக்கும். இப்போது கன்வர்ஜென்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 22 டிகிரி இருக்கும். டைவர்ஜென்ட்னுடைய கோன் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7 டிகிரி இருக்கும். இது எதுக்காக அப்படி பண்ணுறாங்க, அப்புறம் ஏன் அந்த டைவர்ஜென்ட் போர்ஷன் லென்த்தியராக வைக்கிறாங்கன்னா ஃப்ளோ செப்பரேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக. அது அப்படி ஃப்ளோ செப்பரேஷன் அவாய்ட் பண்ணோன்னா என்ன பெனிஃபிட்னா லாஸ் வந்து கம்மியாகும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா அவாய்ட் த டெண்டன்சி ஆஃப் பிரேக்கிங் அவே த ஸ்ட்ரீம் ஆஃப் லிக்விட், அதாவது ஃப்ளோ செப்பரேஷன், அதை அவாய்ட் பண்ணுறது. அடுத்தது டு மினிமைஸ் தி ஃப்ரிக்ஷன் லாஸஸ். ஸோ ஃப்ரிக்ஷன் லாஸ் அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே கரெக்டு தான். பார்ப்போம் போத் 1 and 2. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா போத் 1 and 2 தான். லாஸ்ட் ஆப்ஷன் வந்து டு மேக்ஸிமைஸ் ஃப்ரிக்ஷன் லாஸ்ன்றது கண்டிப்பாக ஃப்ரிக்ஷன் லாஸை குறைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இதை பாருங்கள், ஆங்கிள் ஆஃப் கன்வர்ஷன் வந்து 18லேருந்து 22 டிகிரி, 20லேருந்து 22 டிகிரின்னு சொன்னேன், பட் 18லேருந்து 22 டிகிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் டைவர்ஜன்ஸ் வந்து 5 டிகிரி டு 7.5 டிகிரி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், டயாமீட்டர் அட் த த்ரோட், ஓகேங்களா, டயாமீட்டர் அட் த்ரோட் இஸ் ஈக்குவல் டு 1/3 to 1/2, அதாவது 0.33லேருந்து 0.5 டைம்ஸ் D1 சொல்கிறாங்க. இன்லெட் டயாமீட்டரோட 0.3 டைம்ஸு ஆர் 0.5 டைம்ஸ் இருக்கணும். இது த்ரோட் டயாமீட்டர். ஸோ ஆங்கிள் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் பார்த்துட்டோம், டைவர்ஜன்ஸ் பார்த்துட்டோம். The divergent portion of venturimeter is made longer than convergent portion in order to avoid the tendency of breaking away the stream of liquid and to minimize the friction loss. So flow separation avoid பண்ணுறோம், அப்புறம் friction loss மினிமைஸ் பண்ணுறோம். இதுதான் ரீசன். The mean velocities of water at a smaller end and larger end of a pipe are 20 meter per second and 5 meter per second respectively. If the area of the smaller end is 2500 millimeter square, then the area of the larger end is. So இது வந்து simple pipe flowல continuity equation apply பண்ணலாம். A1 V1 equal to A2 V2. ஸோ அதில் unknown velocity வந்து பார்த்தீங்கன்னா V2, சாரி unknown area கேட்குறாங்க, larger area. ஸோ A2 is equal to A1 V1 by V2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆன்சர் வந்து 10,000 millimeter square வருது. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, த லைன் ஜாயினிங் தி சம் ஆஃப் ப்ரெஷர் ஹெட் அண்ட் டேட்டம் ஹெட் இஸ் கால்டு. இப்போது ரெண்டு லைன் சொல்லுவோம், ஒன்று வந்து ஹைட்ராலிக் கிரேடியன்ட் சொல்லுவோம், இன்னொன்று வந்து டோட்டல் எனர்ஜி லைன் சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் அப்படின்னா ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் பொட்டன்ஷியல் ஹெட்டு. இப்போ டோட்டல், அதாவது ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் பொட்டன்ஷியல் ஹெட் ப்ளஸ் கைனடிக் ஹெட் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஆட் பண்ணோன்னா அது வந்து டோட்டல் எனர்ஜி லைனு. ஸோ ஆப்ஷன் பி வராது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, பீசோமெட்ரிக் லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அதாவது ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன்னு சொல்லலாம், இன்னொரு நேம் வந்து பீசோமெட்ரிக் லைன்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்னா இட் இஸ் தி அடிஷன் ஆஃப் டேட்டம் ஹெட் அண்டு ப்ரெஷர் ஹெட். டேட்டம் ஹெட் தான் நம்ம பொட்டன்ஷியல் ஹெட்னு சொல்கிறோம். ஸோ த லைன் ஜாயினிங் தி சம் ஆஃப் ப்ரெஷர் ஹெட்ஸ் அண்ட் டேட்டம் ஹெட் இஸ் கால்டு பீசோமெட்ரிக் லைன். ஓகேங்களா? இங்கே ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன் இருந்தால் அதை சூஸ் பண்ணுவோம், பட் அதுக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்க, பீசோமெட்ரிக் லைன் கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் டேட்டம் ஹெட்டு. ப்ரெஷர் ஹெட்ன்றது நமக்கு P/ρg, டேட்டம் ஹெட்ன்றது அந்த ஹைட் Z. நெக்ஸ்ட்டு, த டிஸ்சார்ஜ் இன் மீட்டர் கியூப் பர் செகண்ட் ஃபார் லேமினார் ஃப்ளோ த்ரூ த பைப் ஆஃப் டயாமீட்டர் 0.04 மீட்டர் பியரிங் ஏ சென்ட்ரல் லைன் வெலாசிட்டி ஆஃப் 1.5 மீட்டர் பர் செகண்ட். ஸோ டிஸ்சார்ஜ் கேட்குறாங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, லேமினார் ஃப்ளோன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நார்மலாக A1 V1 போட்டாலே டிஸ்சார்ஜ் கிடச்சிரும். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா அதாவது என்ன எடுத்திருக்காங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி, அதாவது பைப் டயாமீட்டர் 0.04 மீட்டர். நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் லைன் வெலாசிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், வால்லேருந்து வெலாசிட்டி வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். வாலில் ஃப்ரிக்ஷனால் வெலாசிட்டி கம்மியாக இருக்கும், அந்த பாயிண்ட்லேருந்து மூவ் ஆக சென்டர் பாயிண்ட்டில் மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக அந்த 1.5 மீட்டர் செகண்ட் வெலாசிட்டி எடுத்துக்கூடாது, அதுக்கு பதிலாக ஆவரேஜ் வெலாசிட்டி என்னது 1.5 டிவைட் பை 2 0.75 மீட்டர் பர் செகண்ட், அந்த வெலாசிட்டி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ டிஸ்சார்ஜ் வந்து ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி தான், பட் கொடுத்துருக்கிறது வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டி ஆர் சென்ட்ரல் லைன் வெலாசிட்டி. நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ஆவரேஜ் வெலாசிட்டி எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ 1.5 டிவைட் பை 2 0.75 வரும். இப்போ நம்ம ஆன்சர் எடுத்தோம்னா 5/4 d² இன்ட்டு வெலாசிட்டி வந்து 0.75. ஆன்சர் வந்து 3π/10,000 மீட்டர் கியூப் பர் செகண்ட். ஆன்சர் வந்து மீட்டர் கியூப் பர் செகண்டில் கேட்குறாங்க. ஸோ 3π டிவைட் பை 10,000. ஆப்ஷன் டி. The Bernoulli's constants for points lying on the same streamline and those which lie on the other streamline will have the same value if the flow is. இப்போ பெர்னோலிஸ் கான்ஸ்டன்ட் சொல்கிறாங்க. அப்படி அந்த சில, அதாவது ஒரு ஸ்ட்ரீமில் வந்து பெர்னோலிஸ் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து அதாவது பெர்னோலிஸ் கான்ஸ்டன்ட்ஸ் ஃபார் த பாயிண்ட்ஸ் லையிங் ஆன் த சேம் ஸ்ட்ரீம் லைன்
அண்ட் தோஸ் விச் லை ஆன் த அதர் ஸ்ட்ரீம்லைன். ஒரு ஸ்ட்ரீம்லைனில் சூஸ் பண்ணுற அந்த பாயிண்ட்ஸு பெர்னோலிஸ் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரீம்லேயும் சேமாக இருக்கும் எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ளோ என்னவாக இருக்கணும் அப்படின்னா irrotational flow அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் சி irrotational flow. The Bernoulli's constant for points lying on the same streamline and those which lie on the other streamline will have the same value if the flow is irrotational. Rotational flow is the type of flow in which fluid particles which flowing along the streamlines also rotate about their own axis, and if the fluid particles while flowing along the streamline do not rotate their own axis, then the type of flow is called irrotational flow. ஓகேங்களா? irrotationல அந்த ஓன் ஆக்சிஸ் டிபெண்ட், அதாவது ஃப்ளூயிட் என்டையர் எலமெண்ட் ரொட்டேட் ஆகலாம், என்டையர் ஃப்ளூயிட் ரொட்டேட் ஆகலாம், பட் இண்டிவிஜுவலாக பார்ட்டிகல் வந்து அதனுடைய ஓன் ஆக்ஸை பொறுத்து ரொட்டேட் ஆகாது. அதுதான் irrotational flow. அந்த சுச்சுவேஷனில் ஸ்ட்ரீம் லைனில் வந்து பெர்னோலிஸ் கான்ஸ்டன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீம் லைனில் இருக்கிற வேல்யூ தான் இன்னொரு ஸ்ட்ரீம் லைன்லையும் வரும்னு சொல்கிறாங்க. ஃப்ளோ வந்து irrotational இருந்தது அப்படின்னா, ஏன்னா ஃப்ளூயிட் வந்து ஃப்ளூயிட் பார்ட்டிகல் இண்டிவிஜுவலாக ரொட்டேட் ஆகாது, அதனால் சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து சி, ஆப்ஷன் சி irrotational. Next, Bernoulli's equation written in conventional form represents total energy per unit of a certain quantity. Identify this quantity. Energy per unit weight தான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி. பெர்னோலி ஈக்குவேஷனில் வந்து நம்ம கான்ஸ்டன்ட்னு எதை மீன் பண்ணுறோம்னா டோட்டல் எனர்ஜி தான். அதுலேயும் எக்ஸாக்டாக அந்த ஈக்குவேஷன் படி சொல்லும்போது டோட்டல் எனர்ஜி பர் யூனிட் வெயிட் தான் நம்ம வந்து கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் சி. அப்படி நம்ம எடுத்துக்கிறதுனால தான் P/ρgன்ற டேர்ம் வருது. இல்லைன்னா நம்ம ப்ரெஷர் எனர்ஜினா ப்ரெஷர், அதே மாதிரி கைனடிக் எனர்ஜினா ½ mv², அந்த மாதிரி எடுத்துக்குவோம். நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜினா mgz வரும். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த P/ρg அப்படின்னு எடுத்துக்குவோம். நம்ம அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி பர் யூனிட் வெயிட்டில் சொல்லணுன்றதுக்காக தான் P/ρg அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி. Next, the velocity head representing the kinetic energy per unit weight of the fluid is denoted by. velocity headனா v²/2g தான், v²/2g தான். ஓகேங்களா? அதாவது ½ mv² இருக்கும். அதில் எம்முக்கு பதிலாக நம்ம வந்து டென்சிட்டி, அதாவது மாஸ்க்கு பதிலாக டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் /ρgன்னு போடும்போது டென்சிட்டி கேன்சல் ஆகி v²/2g மட்டும் வரும். ஓகேங்களா? அதான் வந்து அதாவது ஏரியா இன்ட்டு வெலாசிட்டின்னு எடுத்துக்கோம் வால்யூமுக்கு. ஸோ v²/2gன்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து கைனடிக் எனர்ஜி பர் யூனிட் வெயிட், அதுதான் வந்து வெலாசிட்டி ஹெட்டுன்னு சொல்கிறோம். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு, த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் CD ஆஃப் அ வென்ச்சுரி மீட்டர் லைஸ் வித்தின் த லிமிட்ஸ். வென்ச்சுரி மீட்டருக்கு வந்து நியர் டு 1 இருக்கும், அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். ஸோ அதில் வந்து அந்த ஃப்ளூயினுடைய அதாவது ஐடியல் ஃப்ளூயிடாக இல்லாமல் அதனுடைய பிஹேவியரோடைய, அது வந்து ரியல் ஃப்ளூயிடாக ஃப்ளோ ஆகுது இல்லையா, அந்த பிஹேவியர்னால தான் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ்ன்ற ஒரு டேர்மே வருது. இல்லாட்டா நம்ம தியரட்டிக்கலாக கால்குலேட் பண்ணுற வெலாசிட்டி அப்படியே கால்குலேட் பண்ணுற டிஸ்சார்ஜ் அப்படியே கிடச்சிரும். அப்படி வராது. அது வென்ச்சுரி மீட்டரில் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வந்து ஆல்மோஸ்ட் 0.95 to 0.99 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் டிவைடட் பை தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ். ஸோ 0.95 0.99. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரிஃபைஸ் மீட்டருக்குலாம் இந்த 0.6 to 0.8ன்னு சொல்லலாம், அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆக்சுவலி 0.6 to 0.7 நினைக்கிறேன், அந்த மாதிரி தான் வரும். நெக்ஸ்ட், when the venturi meter is inclined then for a given flow Q the reading as venturi meterல வர டிஸ்சார்ஜ் ஃபார்முலாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா Q is equal to CD into A1 A2 into root of 2GS divided by root of A1 square minus A2 square. இதில் வந்து நம்ம ஆங்கிள், அதாவது இன்க்ளைண்ட் ஆனதுனால ஏதாவது ஆங்கிள் ஃபேக்டர் கூடாதுன்னா கிடையாது. ரெண்டுலேயுமே சேம் ரீடிங் தான் இருக்கும். அது வெர்டிகலாக இருந்தாலும் சரி, இன்க்ளைண்ட் ஆனாலும் சரி, வென்ச்சுரி மீட்டருடைய ரீடிங்கில் டிஃப்ரென்ஸ் வராது. ஏன்னா நம்ம ஃப்ளோ செப்பரேஷன் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் வென்ச்சுரி மீட்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் நம்ம ஒரு 2 பாயிண்ட்டுக்குள்ளே செக் பண்ணுறதுக்கு அந்த மேனோமீட்டர் ஹெட் யூஸ் ஆகும். H = x into ρm/1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால டிஃபர் ஆகாது. The velocity of liquid flowing through the diverging portion of a venturi meter. Venturi meterல diverging portion velocity fluid flow ஆகும்போது velocity வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். இந்த ஏரியா வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறதுனால velocity டிக்ரீஸ் ஆகும். When the velocity of liquid flowing through the diverging portion of a venturi meter decreases. Option B. The head loss is more in a nozzle meter, venturi meter, inclined venturi meter, orifice meter. இருக்கிறதுலே ஆரிஃபைஸ் மீட்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் லாஸ் வந்து அதிகமாக இருக்கும்.
it is the device used for measuring the rate of flow of a fluid through the pipe. ஆரிஃபைஸ் மீட்டர் வந்து ஃப்ளோ ரேட்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். டிஸ்டர்ஷன் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் இதே மாதிரி நம்ம எழுதலாம். அதாவது வென்ச்சுரி மீட்டருக்கும் இதே ஃபார்மில் யூஸ் பண்ணலாம். பட் எந்த ஏரியா எடுத்துக்கணுன்றது தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே A1 A2 சொல்லுவோம், இங்கே A0 A1 சொல்லுவோம். A0 அப்படின்னா இங்கே ஏரியா ஆஃப் தி ஆரிஃபைஸ். ஓகேங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்டர்ஷன் பார்த்திங்கன்னா 0.62 சொல்கிறோம், 0.62. அதே வென்ச்சுரி மீட்டருக்கு 0.95 0.98 அந்த ரேஞ்சில் இருக்கும். The coefficient of discharge for orifice meter is much smaller than that for the venturi meter. Venturi meter விட orifice meterக்கு coefficient of discharge ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். Next, if successive measurements with the Prandtl pitot tube indicate that the tip piezometer reading varies only across the flow and the size piezometer reading varies only in the direction of flow, the flow is evidently. இது வந்து பீசோமீட்டரோட ரீடிங்கை வச்சு சொல்கிறாங்க. அதில் எப்படின்னா சைஸ் பீசோமீட்டர்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி டிப் பீசோமீட்டர்னு ஒன்று இருக்குது. இதில் இப்போ என்ன ஆன்சர் பார்ப்போம். இஃப் சக்ஸசிவ் மெஷர்மெண்ட்ஸ் வித் த Prandtl pitot tube indicate that tip piezometer reading varies only across the flow and the size piezometer reading varies only in the direction of flow is evidently non-uniform and rotational. ஓகேங்களா? இப்போ டிப் பீசோமீட்டரில் வந்து என்ன வருதுன்னா indicates that varies only reading varies only across the flow. ஓகேங்களா? ஃப்ளோ அக்ராஸ் த ஃப்ளோவில் வேரி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது சைஸ் பீசோமீட்டரில் வந்து ரீடிங் எப்படி வேரி ஆகுது, இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோவில் வேரி ஆகுது. ஸோ ரேடியலாகவும் ஆக்சியலாகவும் வந்து ரீடிங் வேரி ஆகுது. ஒன்றில் வந்து சைஸ் பீசோமீட்டரில் வந்து ஆக்சியலாகவும் டிப் பீசோமீட்டரில் வந்து ரேடியலாகவும் இருக்குது அப்படின்னா, வெலாசிட்டி வேரி ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் யூனிஃபார்ம் சொல்லிடலாம். வெலாசிட்டி வேரி ஆகுது, ஸோ நான் யூனிஃபார்ம். அடுத்தது இந்த மாதிரி வர்றதுனால இது வந்து என்ன ரெண்டு இடத்துலையுமே வேரி ஆகுறதுனால இதை வந்து ரொட்டேஷனல் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் யூனிஃபார்ம் அண்டு ரொட்டேஷனல். வெலாசிட்டி லொக்கேஷனை பொறுத்து சேஞ்ச் ஆனாலே அது வந்து நான் யூனிஃபார்ம், சேஞ்ச் ஆகலைன்னா தான் யூனிஃபார்ம் சொல்லுவோம். ஸோ நான் யூனிஃபார்ம் கன்ஃபார்மு. அடுத்தது வெலாசிட்டி பார்த்திங்கன்னா ஆக்சியலாகவும் வேரி ஆகுது, ரேடியலாகவும் வேரி ஆகுறதுனால கண்டிப்பாக வந்து அது என்னது ரொட்டேஷனல் ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் யூனிஃபார்ம் அண்டு ரொட்டேஷன், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு மொமெண்டம் ஈக்குவேஷன் இஸ் கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட் ஆஃப். மொமெண்டம் ஈக்குவேஷன் கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட் ஆஃப் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்ப்ரசிபிலிட்டி எஃபெக்ட்டு, ஃப்ரிக்ஷனல் எஃபெக்ட், விஸ்கஸ் எஃபெக்ட், மொமெண்டம் ஃப்ளக்ஸு. ஓகேங்களா? மொமெண்டம் ஈக்குவேஷன்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்கஸ் எஃபெக்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காதுன்னு சொல்கிறாங்க. Momentum equation is completely independent of viscous effect அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் கம்ப்ரசிபிலிட்டி எஃபெக்ட், ஃப்ரிக்ஷனல் எஃபெக்ட், மொமெண்டம் ஃப்ளக்ஸு. ஓகேங்களா? ஸோ விஸ்கஸ் எஃபெக்ட் அப்படின்றது வந்து மொமெண்டம் ஈக்குவேஷனை வந்து பேஸ் பண்ணி, மொமெண்டம் ஈக்குவேஷன் அதை பேஸ் பண்ணி இருக்காது. ஸோ மொமெண்டம் ஈக்குவேஷன் இஸ் கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட் ஆஃப் விஸ்கஸ் எஃபெக்ட்ஸ். ஓகே. ஸோ மற்றதெல்லாம் கம்ப்ரசிபிலிட்டி, ஃப்ரிக்ஷனல், மொமெண்டம் ஃப்ளக்ஸ் எல்லாமே வந்து மொமெண்டம் ஈக்குவேஷனை டிபெண்ட் பண்ணி தான், அதாவது மொமெண்டம் ஈக்குவேஷன் அந்த பேராமீட்டர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். For flow in a nozzle discharging from top choking condition occurs when the flow nozzle exit is. For flow இதில் choking அப்படின்றாங்க. choking-நாலே வந்து sonic அல்லது critical condition தான். For flow in a nozzle discharging from a top choking condition occurs. ஓகேங்களா? ஓகே, ஒரு நாசிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகுது, அதில் வந்து ஒரு சோக்கிங் கண்டிஷன் நடக்குது. எப்போ அப்படின்னா when the flow in the nozzle exit is, நாசிலோட எக்ஸிட்டில் ஃப்ளோ வந்து கிரிட்டிக்கலாக இருக்குது. ஓகேங்களா? அதாவது சானிக்காக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து சோக்கிங் நடக்கும். ஓகேங்களா? சானிக் அப்படின்னா மேக் நம்பர் 1ன்னு சொல்லுவோம். அதாவது ஃப்ளூயிடோடைய வெலாசிட்டியும் அந்த ஃப்ளூயிடில் சவுண்டோடைய வெலாசிட்டியும் சேமாக இருக்கும். ஓகேங்களா? அந்த கண்டிஷன் தான் சோக்கிங் கண்டிஷன் ஆர் சானிக் ஃப்ளோன்னு சொல்லுவோம். For flow in a nozzle discharging from top choking condition occurs when the flow nozzle exit is critical. Flow nozzle எக்ஸிட் வந்து கிரிட்டிக்கலாக இருக்குது அல்லது சானிக்காக இருந்தது அப்படின்னா choking condition நடக்கும். At the point of separation நம்ம வந்து பாயிண்ட் ஆஃப் செப்பரேஷனுக்கு வந்து ப்ரெஷர் கிரேடியன்ட் வந்து நெகட்டிவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இப்போ கேட்குறது அட் த பாயிண்ட் ஆஃப் செப்பரேஷன். பாயிண்ட் ஆஃப் செப்பரேஷனில் எக்ஸாக்டாக என்ன அப்படின்னா வெலாசிட்டி மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க, சிஎஸ்எஸ் 0ன்னு வருது, சிஎஸ்எஸ் மேக்ஸிமம்னு வருது, ப்ரெஷர் கிரேடியன்ட் இஸ் 0ன்னு இருக்குது. பட் எக்ஸாக்டாக இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னா சிஎஸ்எஸ் இஸ் 0. அட் த பாயிண்ட் ஆஃப் செப்பரேஷன்
shear stress is 0. At the average of separation dou u by dou y is 0. Average of separation அப்படின்னா அதில் வந்து velocity gradient dou u by dou y, ஓகேங்களா, dou u by dou y வந்து 0ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் shear stressனால் என்னது, tau is equal to mu into dou u by dou y equal to 0. அப்போ shear stress 0 ஆகுது. ஸோ இங்கே உள்ளதில் வெலாஸ்டிக் கிரேடியண்ட்டை பற்றி கொடுக்கல, ஆனால் shear stress 0ன்னு சொல்லியிருக்காங்க. வெலாஸ்டிக் கிரேடியண்ட் வந்து 0 ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக shear stress 0 ஆகிடும். ஸோ இப்போ வந்து அட் த பாயிண்ட் ஆஃப் செப்பரேஷன் கேட்டால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து வெலாஸ்டிக் கிரேடியண்ட் 0 dou u by dou y. ஆனால் இங்கே வந்து அந்த டேர்ம் இல்லை, அதுக்கு பதிலாக என்ன இருக்குது, shear stress 0ன்னு இருக்குது. ஏன்னா dou u by dou y இன்ட்டு மியூ தான் நம்ம வந்து shear stress சொல்கிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக shear stressம் 0 ஆகுது. ஸோ பாயிண்ட் ஆஃப் செப்பரேஷன் அப்படின்னு சொன்னாலே வெலாஸ்டிக் கிரேடியன்ட் 0, ஆட்டோமேட்டிக்காக shear stressம் 0 ஆகுது. அடுத்தது, the size of a venturimeter is specified by fluid pressure, discharge, pipe diameter and throat diameter, length of venturimeter. டெஃபினட்டாக வந்து pipe diameter and throat diameter, ஓகேங்களா. அதை தான் நம்ம வந்து வென்ச்சுரிமீட்டரோட சைஸை அதை வச்சு தான் சொல்லுவோம். ஸோ the size of venturimeter is specified by pipe diameter and throat diameter, D1 D2 அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா throat diameter வந்து எப்படி இருக்கணும், இன்னட்டை விட கம்மியாக தான் இருக்கும். பட் எவ்வளோ கம்மினா 1/3 to 1/2 டைம்ஸ், அதாவது 0.33லேருந்து 0.5 டைம்ஸ் வரைக்கும் இருக்கலாம், ஓகேங்களா. அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் வந்து 20லேருந்து 22 டிகிரி, ஆங்கிள் ஆஃப் டைவர்ஜன்ஸ் வந்து 6 to 7 டிகிரி. அதே வந்து கிரேட்டர் தென் 7 இருந்ததுன்னா ஃப்ளூயிட் செப்பரேஷன் நடக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் less than 7 மெயின்டைன் பண்ணுறோம். In a flow field at the stagnation point, pressure is 0, total energy is 0, pressure head is equal to velocity head, all the velocity head is converted into pressure head. பாருங்க, pressure head equal to velocity headன்னு சொல்லக்கூடாது, அங்கே இருக்கிறதுல velocity head மொத்தமும் pressure head-ஆக கன்வெர்ட் ஆகிற பாயிண்ட்டை தான் நம்ம stagnation point சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். In a flow field at the stagnation point, all the velocity head is converted into pressure head. Pitot tube is based on the principle of conservation of kinetic head into pressure head, conversion of kinetic head into pressure head, ஓகேங்களா. அது பீசோமீட்டர், அதை பிட்டாட் டியூப் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. the point at which velocity reduces to 0 is called stagnation point. எந்த பாயிண்டில் velocity 0 ஆகுதோ அதை stagnation point சொல்கிறோம். பிட்டாட் டியூப் ஃபுல்லாக இந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி வருது, அந்த கைனடிக் கன்வர்ஷன் ஆஃப் கைனடிக் ஹெட் இன்ட்டு ப்ரெஷர் ஹெட்டை ஃபாலோ பண்ணி தான் வருது. நெக்ஸ்ட்டு, for the flow to occur between 2 points in a pipeline, the differential pressure between these points should be more than, அதாவது ஃப்ளோ நடக்கணும் எப்போன்னா 2 பாயிண்டில் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகும். அந்த டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர் எதை விட அதிகமாக இருந்தால் அந்த ஃப்ளோ நடக்கும்னு கேட்குறாங்க. சர்ஃபேஸ் ஃப்ரிக்ஷன், விஸ்காசிட்டி ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், கண்டிப்பாக இது எல்லாமே ஓவர் கம் பண்ணணும். இது எல்லா வேல்யூவோட இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்தால் தான் அந்த ஃப்ளோ நடக்கும். For the flow to occur between 2 points in a pipeline, the differential pressure between these points should be more than surface friction, viscosity force and frictional force, ஓகேங்களா. சர்ஃபேஸ் ஃப்ரிக்ஷன், விஸ்காசிட்டி ஃபோர்ஸ் அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எல்லாத்தோட அதிகமாக ஓப்பன் சேனல்ஸ்னு சொல்லும்போது கண்டிப்பாக நமக்கு கரண்ட் மீட்டர் நமக்கு ஞாபகம் இருக்குங்களா.
velocity of liquid in open channel சொல்லும்போது அதை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த கரண்ட் மீட்டர் யூஸ் ஆகுது. அதனுடைய ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிவைஸ் which has rotation element, the speed of rotation of which is ஓகேங்களா, அந்த டிவைஸில் உள்ள அந்த ரோட்டரி எலமெண்ட்ஸு எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னா அதனுடைய ஃபங்க்ஷன் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ, அந்த ஸ்பீடினுடைய ஃப்ளோ வெலாசிட்டி பண்ணி தான் இருக்குன்றாங்க. அதனால் அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், கரண்ட் மீட்டரை வச்சு நம்ம ஓப்பன் சேனலில் வெலாசிட்டி ஆஃப் லிக்விட் காட்டுறோம். இந்த வெலாசிட்டி ஆஃப் லிக்விட்ன்றது தான் இது எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த கரண்ட் மீட்டரில் உள்ள ரோட்டேஷன் வந்து ரொட்டேட் ஆகும். A mechanical device which has rotation element, the speed of rotation is the function of velocity of flow, and which is used to measure the velocity of liquid in open channel. அந்த டிவைஸ் வந்து கரண்ட் மீட்டர்னு நம்ம சொல்றோம். கரண்ட் மீட்டர். So a mouthpiece and an orifice, both of the same diameter are discharging under the same head. The discharge through the mouthpiece will be, ஓகேங்களா, எப்போவுமே ஆரிஃபைஸ் தான் வந்து மவுத் பீஸும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அதில் ஆரிஃபைஸோட மவுத் பீஸில் வந்து டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்கும். ஆரிஃபைஸும் இருக்கிறதே வந்து லீஸ்ட் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி more than that of the orifice. A mouthpiece and an orifice both of the same diameter d are discharging under the same head. Okay, the discharge through the mouthpiece will be more than that of the orifice. ஆல்ரெடி ஆரிஃபைஸோட வென்சுரி நாசில் ஸ்டோனுக்குலாம் பேட்டர்ன் பார்த்தோம். மவுத் பீஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆரிஃபைஸோட பேட்டர்ன். The coefficient of discharge for the orifice meter as compared to coefficient of discharge for venturi meter. ஸோ ஆரிஃபைஸ் மீட்டருக்கு வந்து வென்சுரி மீட்டரோட coefficient of discharge லெஸராக தான் இருக்கும். வேல்யூ கூட பார்த்துருக்கோம். 0.64 to 0.76 அப்படிப்பாங்க. 0.6 to 7 ஞாபகம் வச்சுக்கலாம், 0.6 to 0.7 வச்சுக்கலாம். அதே மாதிரி வென்சுரி மீட்டருக்கு 0.95 அது 0.94 to 0.9 ஆல்மோஸ்ட் நியர் டு 1. வெரி ஸ்மால். இது வந்து ஈக்குவல், வெரி ஹை, வெரி ஸ்மால், ஹைன்னு சொல்கிறாங்க. வெரி ஸ்மால். விச் இஸ் த ஃப்ளோ மெத்தடிங் டிவைஸ் டு விச் ஃப்ளூயிட் டஸ் நாட் ஃப்ளோ. இது இருக்கிறதுல ஃப்ளோ மெத்தடிங் டிவைஸ்னு சொல்கிறாங்க, ஆனால் இதில் ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து பிட்டாசி. மற்றதெல்லாம் ஃப்ளூயிட் ஃப்ளோ பண்ணி தான் நம்ம வந்து சென்டிமீட்டர் யூரோமீட்டர் சென்டிமீட்டர் வரைக்கும் அதிலெல்லாம் ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகிறது வச்சு தான் நம்ம வந்து ஃப்ளோ மெத்தட் கொடுப்போம். பட் பிட்டார் டியூப்பில் அப்படி கிடையாது. பிட்டார் டியூப்பில் வந்து அந்த டியூப்பில் ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகும். விச் இஸ் த ஃப்ளோ மெத்தடிங் டிவைஸ் த்ரூ விச் ஃப்ளூயிட் டஸ் நாட் ஃப்ளோ, அது வந்து பிட்டார் டியூப். ஸோ த கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் விச் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் கண்டினியூட்டி இஸ் அப்ளிகபிள். ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே 2 டைமென்ஷன் ஃப்ளோ, அதாவது டோ சை பை டோ ஒய், டோ சை பை டோ எக்ஸ், இந்த ரெண்டு தான் நம்ம சொல்லுவோம். இங்கே வந்து இரோட்டேஷனல் 2 டைமென்ஷன் 2 இருக்குது. இருந்தாலும் நான் மற்ற ஆப்ஷன் பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 3 டைமென்ஷனல் யூனிஃபார்ம் ஃப்ளோ இருக்குது. ஸோ இருக்கிறத ஆப்ஷன் வந்து 2 டைமென்ஷன் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே வந்து 2 டைமென்ஷன் ஃப்ளோ. அதே ஃபங்க்ஷன்னா நம்ம வந்து பை, அது வந்து 3 டைமென்ஷன், இது வந்து 2 டைமென்ஷன். The flow over an elliptical body may be idealized by superimposing a free stream, the free stream and so the elliptical body, flow over elliptical body, அதே மாதிரி நம்ம எப்படி கொண்டு வரோம், அதே மாதிரி வேற ஒரு source and stream. Flow over an elliptical body may be idealized by superimposing a free stream and a source and source அதில் ஃப்ளோ ஆகிறது வந்து நம்ம வந்து இதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளோ ஓவர் என் எலிப்டிக்கல் பாடி மேபி ஐடியலைஸ்டு பை, எலிப்டிக்கல் பாடியில் அது ஒரு எலிப்டிக்கல் பாடி இருக்குது, அதில் ஃப்ளோ நடக்குது அப்படின்னா அந்த ஃப்ளோ எப்படி கம்பேர் பண்ணாங்கன்னா ஃப்ளோ சூப்பர் இம்போர்ட்டிங் ஆஃப் ஃப்ரீ ஸ்ட்ரீம். இதே மாதிரி ஒரு ஃப்ரீ ஸ்ட்ரீம் வந்து எங்கே ஃப்ளோ பண்ணுறோம்னா சோர்ஸ் அண்ட் சிங்க்கோட அவுட்டரில் ஃப்ளோ பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சோர்ஸ் ஆப்ஷன் சி. ஒரு சோர்ஸ் மட்டும் கிடையாது, டபுள் சோர்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ப்ரெஷர் ஃபோர்ஸ் கிராவிட்டி மட்டும் எடுத்தோம்னா அது வந்து ஆயில் நேவியர் சோர்ஸ் கன்சிடர் வித் பீசோ
எஃப் ரீசெட். ஆக்சுவலாக வந்து பீசோமெட்ரிக் ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. பீசோமெட்ரிக் ஹெட்ன்றது வந்து கான்ஸ்டன்ட், அதாவது ப்ரெஷர் ஹெட். பீசோமெட்ரிக் ஹெட்ன்றது வந்து கான்ஸ்டன்ட், ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் ஆல் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, எல்லா பாயிண்ட்லையுமே வந்து இந்த பீசோமெட்ரிக் ஹெட்ன்றது வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து P/ρg தான் பீசோமெட்ரிக் ஹெட்னு நினைக்கிறேன். அந்த வேல்யூ எல்லா பாயிண்ட்லையும், லிக்விடோட எல்லா பாயிண்ட்லையும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பீசோமெட்ரிக் ஹெட். The kinetic energy correction factor alpha is a measure of effect of non-uniform distribution of velocity which is caused on the account of viscous and other resistance. It is expressed. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க, கைனடிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அது கைனடிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் எப்படி வருது, இதனுடைய ஒர்க் என்ன, இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, மெஷர் ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் நான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெலாசிட்டி. வெலாசிட்டி யூனிஃபார்மாக இல்லாதனால வர எஃபெக்ட் தான் நம்ம வந்து இந்த ஃபேக்டர் வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ அதனுடைய ஃபார்முலா எப்படி வரும்னா கைனடிக் எனர்ஜி பர் செகண்ட் பேஸ்ட் ஆன் ஆக்சுவல் வெலாசிட்டி டிவைடட் பை கைனடிக் எனர்ஜி பர் செகண்ட் பேஸ்ட் ஆன் ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கைனடிக் எனர்ஜியில் ஃபார்முலா பார்த்தோம்னா ஆஃப் இங்கிலீஷ், அதில் எம்மை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ரோஏ வின்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபைனலாக வி கியூப்னு வரும். சரிங்களா, ஸோ இருக்கிற டேர்மில் கண்டிப்பாக கியூப் வரணும், வெலாசிட்டி கியூபில் வரணும். நெக்ஸ்ட்டு இங்கே உள்ளதில் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்மால் வி பை கேபிட்டல் வி, அதில் ஸ்மால் வி வந்து ஆக்சுவல் வெலாசிட்டி, கேபிட்டல் வி வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸ்மால் வி பை வி த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/a இன்ட்டு integration of v by v the whole cube into d. 1/a into integration of v by v the whole cube into dA. இது வந்து நீங்கள் லேமினார் ஃப்ளோக்கு பார்க்கும்போது கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து 2. இதே மாதிரி மொமெண்டம் கரெக்ஷன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து லேமினார் ஃப்ளோக்கு 1.33 வரும். டர்புலன்ட் ஃப்ளோக்கு பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், அதாவது கைனடிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னால் இந்த இதில் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்னென்னா 1/a into integration of v by v the whole cube. அதில் ஸ்மால் v by v the whole cube into dA. அதில் ஸ்மால் வின்றது வந்து ஆக்சுவல் வெலாசிட்டி, கேபிட்டல் வின்றது ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ லேமினார் ஃப்ளோவில் கைனடிக் எனர்ஜி கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் லேமினார் ஃப்ளோ டு சர்க்குலர் பைப் இஸ் வேல்யூ வந்து